Alhamdulillah Rabbil Alameen. Wassalatu wassalamu ala ashrafil anbiya'i Muhammadil mursalin wa ala alihi wa sahbihi wa man tabi'ahum bi ihsanin ila yaumiddin. Fa'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Ya ayyuhalladhina amanu ittaqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. Allahumma salli ala Muhammadin wa ala ali Muhammadin kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammadin kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. பேரன்பிற்கும் பெருமரியாதைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் பெரும் கிருபையினால் இந்த சிறப்பிற்குரிய மாதாந்திர நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிற நல்வாய்ப்பினை நாம் அனைவரும் பெற்றிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக 1438 ஆண்டுகள் ஹிஜ்ரியினுடைய ஆண்டுகள் கடந்து 1439வது ஆண்டின் ஆரம்ப தினங்களிலேயே இந்த நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது, அதிலும் முஹர்ரம் மாதத்தினுடைய தொடர்பான சிறப்புகள், அதே நேரத்தில் அது விஷயத்திலே சமூக மக்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற பிதாத்துகள் குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்திலே இந்த தலைப்பு இங்கே பேசப்படுவது உண்மையிலேயே கவனிக்கத்தக்கது. பெருமை சகோதரர்களே, இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்ததற்கு அல்லது இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. முஹர்ரம் மாசத்தினுடைய சுன்னத்துகளை பற்றி மட்டும் பேசிட்டு போங்களேன், ஏன் பிதாத்துகளை பற்றிலாம் சொல்லணும் என்று சிலருக்கு சந்தேகம் வரலாம். ஆனால் அருமை சகோதரர்களே, இஸ்லாத்தினுடைய சிறப்பம்சங்களே இதுதான். ஒரு விஷயத்தை செய்யணும்னு சொல்ற அதே நேரத்தில் எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதையும் இஸ்லாம் சொல்லும். சில பேர் சொல்லுவாங்க, நன்மையை மட்டுமே ஏவிட்டு போகலாமே, தீமையை தடுக்கிறதுனால தான் சமுதாயத்தில் நிறைய பிரச்சனை வருது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. பல பள்ளிவாசலில் நீங்கள் போனீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் தான் திரும்ப திரும்ப வரும். உதாரணமாக, ஒருத்தர் கழிவறைக்குள்ளே போகிறாரு. அவர் உள்ளே நுழைவதற்கு எத்தனிக்கும் போது செருப்பு போடாமல் போகாதீங்க அப்படின்னு சொல்லாதீங்க, செருப்பு போட்டுட்டு போங்க இப்படி சொல்லுங்க. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்னா, இப்போ செருப்பு போட்டுட்டு போ, செருப்பு போடாமல் போகாதேன்போ. ஏன் செருப்பு போட்டுட்டு போன்னு சொன்னால் அவன் என்ன நினச்சிடக்கூடாது, செருப்பு போடாமையும் போகலாம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் முழுமையாக உள்வாங்கி செயல்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதனுடைய சாதகங்கள் பேசப்படுகின்ற அதே அளவு பாதகங்களும் பேசப்பட வேண்டும். அதனால்தான் பாருங்கள், இஸ்லாத்தின் தனிச்சிறப்பு அல்லாஹுவை வணங்குங்கள் என்று சொல்வதோடு மாத்திரமில்லாமல் கூடவே என்ன வருது, அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்காதீர்கள்னு வரும். வலகத் பஅத்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா அன் இஅ்புதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத். எல்லா இறை தூதர்களையும் ஒரே ஒரு கொள்கையை கொண்டுதான் அனுப்பினோம். ஒரு கொள்கைன்னு அல்லாஹ் சொல்றான், அதுல ரெண்டு விஷயம் வருது. இது அன் இஅ்புதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ் அல்லாதவர்களை விட்டு விலகி விடுங்கள். ரெண்டு வரணும். நான் அல்லாஹ்வையும் வணங்குவேன், அவுலியா கிட்டையும் போவேன் அப்படின்னா செல்லாது. நான் சுன்னத்தையும் செய்வேன், கூடவே பிதாத்திலையும் இருப்பேன், நான் செல்லாது. சுன்னத்தை செய்து பிதாத்தை தவிர்க்க வேண்டும். உதாரணமாக, நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்கிறீர்கள். நான் உதவி செஞ்ச பையன்தான் அவன் அப்படின்னு சொன்னா அந்த உதவி என்ன ஆகும்? முடிஞ்சுதா? அந்த வார்த்தையிலே முடிஞ்சுது. அது நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்து அந்த உதவியை சொல்லி காட்டினால் என்ன ஆச்சு? خلاص. அதான் லா துப்திலு ஸதகாத் பில் மன்னி வல் அதா. தான தர்மங்களை நீங்க சொல்லி காட்டியும் வேதனைப்படுத்தியும் பாழாக்கி விடாதீர்கள். அப்போ நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அதை பாதிக்கிற எந்த விஷயங்களும் அதற்குள்ளே வந்து விடக்கூடாது. இந்த எச்சரிக்கை அல்லாஹ் இறை தூதருக்கு கூட விதிவிலக்காக ஆக்கவில்லை. லை அஷ்ரக்த லயஹ்பத்தன்ன அமலுக்க. நபியே, நீங்களே இணை வைத்தாலும் கூட உங்கள் அமல்கள் அழிந்து போய்விடும். அதனால தான்
சமுதாயத்திலே சுன்னா ரீதியான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகின்ற அதே வேளையில் பிதாத் குறித்த எச்சரிக்கை, பிதாத் குறித்த ஒரு அது ஒரு அபாயம் என்கிற அந்த ஒரு அச்சம் சமூக மக்களுக்கு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நமது சென்டரில் பெரும்பாலும் அக்கீதாவோடு தொடர்புடைய தலைப்புகள் மிக தெளிவான முறையிலே தொடர்ச்சியாக தரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கூடுதலாக ஒரு விஷயத்தை இங்கே குறிப்பிட வேண்டும். ஹுதைஃபா இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு மிக முக்கியமான ஒரு நபித்தோழர். இந்த நபித்தோழருக்கு வரலாற்றிலே ஒரு சிறப்பு பெயர் உண்டு. அது என்னன்னு தெரியுமா? இருக்காது, ஒவ்வொரு நபித்தோழருக்கும் ஒரு சிறப்பு பெயர் உண்டு. அபூபக்கர் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? சித்திக் அப்படிம்போம். உமர் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? ஃபாரூக். அப்படிதானா? ஒவ்வொரு ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். இதே மாதிரி இந்த ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு பேர் இருக்கிறது. என்ன பேர்? சாஹிபு சிர். பேரை நோட் பண்ணி பரிசு கொடுங்க சொன்னவருக்கு. சாஹிபு சிர்னா என்னது? ரகசிய தோழர். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கிய ரகசியங்களை அவரிடத்தில் மட்டும்தான் சொன்னார். தன்னுடைய இரு கைகளை போல் விளங்கிய, தனது வலது கை இடது கை போன்று விளங்கிய அபூபக்கர் சித்திக், உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களிடத்திலே கூட சொல்லாத ரகசியங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்கிட்ட சொல்லி இருக்கிறாங்க? இந்த ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சொல்லி இருக்கிறார்கள். அவர்களை குறித்து வரக்கூடிய ஒரு செய்தி, அவர்கள் சொல்வார்கள், எல்லா மக்களும் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் தாம் செய்ய வேண்டிய நன்மைகளை குறித்தே அதிகம் கேட்பார்கள். ஆனால் நான் ஒருவன் செய்யாமல் இருக்க வேண்டிய தீமைகளை குறித்தே அதிகம் கேட்பேன். நான் எல்லாரும் என்ன செய்வாங்க? ரசூலுல்லாஹ் கிட்ட போய் எதை செய்யணும், எதை செஞ்சா நன்மை, எதுல கூடுதல் சவாப் இருக்கிறது, எதை இப்போது நாங்கள் செய்ய வேண்டும், எதை செய்வதில் எங்களுக்கு ஆர்வம் வர வேண்டும், இப்படியே செய்ய வேண்டிய விஷயங்களை குறித்து தான் அதிகம் கேட்பார்கள். நன்மையான விஷயங்கள் குறித்து தான் அதிகம் கேட்பார்கள். ஆனால் நான் எதை செய்யக்கூடாதோ, எது என் வாழ்வில் வந்துவிடக் கூடாதோ அது குறித்து தான் கேட்பேன். அப்படி கேட்டபோது சிலர் என்னை விமர்சித்தார்கள். ஃபன்கரனியல் கௌம், இவர் எப்ப பார்த்தாலும் ஒரு நெகட்டிவான விஷயத்தையே கேட்டுக்கிட்டு இருக்கிறாரே அப்படின்னு. ஆனால் பிற்காலத்தில் அது குறித்த தெளிவு ஏனையவர்கள் பெறக்கூடிய விதத்திலே இருந்தது. அப்போ நன்மைகளை செய்வது எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியம் இது தீமைகளை செய்யாமல் இருப்பது. நன்மைகளை செய்வது எவ்வளவு முக்கியமோ அதைவிட பெரிய முக்கியம் இது தீமைகளை செய்யாமல் இருப்பது. உதாரணமாக ஒரு விஷயம் ஹலால், ஒரு விஷயம் ஹராம். இந்த ஹலாலை நீங்கள் செய்யவில்லை, தண்டிக்கப்படுவீர்களா? தண்டிக்கப்படுவோமாங்க? இப்ப நிறைய ஹலால்களை நம்ம செய்யாம இருக்கிறோம் ஒரு சில நன்மைகளுக்காக வேண்டி, அதற்காக நாம் நிச்சயமாக தண்டிக்கப்பட மாட்டோம். ஆனால் சில ஹராமான விஷயங்கள் இருக்கிறது, அதை நீங்க தொட்டா பாவமாயிரும். இப்படித்தானே? அப்ப அதனால் தான் இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஃபஇதா அமர்துக்கும் பிஅம்ரின் ஃபஅது மின்ஹு மஸ்ததஅதும் ஃபஇதா நஹைதுக்கும் அன்ஹு ஃபன்தஹு. ஒரு விஷயத்தை செய்யும்படி நான் உங்களுக்கு கட்டளையிட்டால் முடிந்தவரை செய்யுங்கள். அது அப்படி லைட்டா எடுத்துட்டு போய் முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க, அப்படி இல்லை, முடிந்த வரைக்கும் செய்யுங்கள். ஃபஇதா நஹைதுக்கும் அன்ஹு, ஒரு காரியத்தை செய்யக்கூடாது என்று நான் தடுத்து விட்டால் ஃபஜ்தனிபு ஃபன்தஹு, என்ன செய்யுங்க? அதிலிருந்து முழுமையாக தவிர்த்து கொள்ளுங்கள். அதனால் முஹர்ரம் மாதம் வந்து விட்டது, புத்தாண்டு பிறந்து விட்டது. 1438 ஆண்டுகளை கடந்து 1439ஆம் ஆண்டில் இன்றைக்கு ஹிஜ்ரி வருடம் மின்னிக் கொண்டிருக்கிறது. அதாவது இன்றைய காலத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அறிவிக்கப்பட்ட புள்ளி விவரத்தின்படி 3000 மதங்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். இந்த 3000 மதங்களில் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு இருப்பதை போல், இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய படைப்பின் போதே ஆரம்பித்து விட்டது. இஸ்லாமிய மார்க்கத்தை ஸ்தாபித்ததோ உருவாக்கியதோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்ல. இஸ்லாமிய மார்க்கத்தை இறுதி தூதராக இருந்து எல்லோருக்கும் எடுத்தெம்பிய ஒரு பணியையும், அல்லாஹ் இறக்கியருடைய குர்ஆனை எடுத்தெம்பிய ஒரு பணியைத்தான் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்களே தவிர இஸ்லாமிய மார்க்கம் எப்போ வந்துச்சு? அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கும் போதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமிக்கு மார்க்கத்தை கொடுத்து விட்டான். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷரியத் 14 நூற்றாண்டு காலமாக பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது மாறும் உலகில் மாறா தன்மை கொண்ட மார்க்கமாக நமது கொள்கை மட்டுமே இருக்கிறது என்பதை நாம் பெருமையோடு புரிந்து கொள்ள முடியும். இங்கு இவ்வளவு பெரிய மரபு, இவ்வளவு பெரிய புனிதங்கள் கொண்ட, இப்படி ஒரு மாற்றம் காணாத தன்மை கொண்ட, அசல் தன்மை கொண்ட எந்த இசத்தையும் எந்த கொள்கையும் உலகத்தில் எங்கேயும் பார்த்துவிட முடியாது. 1400 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி வாங்கு சொல்லும் போது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு கூப்பிட்டாங்களோ இன்னைக்கும் அதே போன்றுதான் அல்லாஹ் அக்பர் என்று கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு குழந்தை பிறந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ, அன்றைக்கு அவர்கள் செய்தார்களோ, அதைத்தான் இன்றைக்கும் மார்க்கமாக செய்ய வேண்டும். இப்போ மாறும் உலகில்
மாறாத்தன்மை கொண்ட மாசற்ற ஒரு மார்க்கமாக இருப்பது நமது மார்க்கம் என்கிற ஒரு சந்தோஷம் நமக்கு வரக்கூடிய அந்த உணர்வோடு என்ன செய்ய வேண்டும் சகோதரர்களே, இந்த செய்திகளை நாம் கேட்க வேண்டும். முஹர்ரம் என்பது இஸ்லாமிய மாதங்களில் புனித மாதங்களில் ஒன்று. புனித மாதம் என்று வருவதற்கு என்ன பொருள்? போர் செய்வதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிற மாதங்கள் அது. புனித மாதம் என்றால் இந்த முஹர்ரம் மாதத்திலே கல்யாணம் செய்து விட்டால் என்னுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு நினைக்க கூடாது. முஹர்ரம் மாசத்துல எனக்கு புள்ள பிறந்தா அது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் என்று நினைக்க கூடாது. முஹர்ரம் மாசத்துல நான் போய் ஒரு வேலைக்கு சேர்த்துட்டா எனக்கு அந்த வேலையில் எனக்கு மேல மேல நான் போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு நினைக்க கூடாது. முஹர்ரம் மாதம் புனிதப்படுத்தப்பட்ட மாதம்னா என்ன அர்த்தம்? எதை அங்கே புனிதம் என்று மார்க்கம் வரையறுத்து சொல்லி இருக்கிறதோ, எதனால் அதற்கு புனிதம் இருக்கிறது என்று மார்க்கம் விளக்கி சொல்லி இருக்கிறதோ அந்த லெவலோடு அந்த அளவோடு நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். புரியுதா? அப்ப போர் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட மாதங்களில் ஒரு மாதமாக, வருடத்தின் துவக்கத்தின் முதல் மாதமாக இந்த முஹர்ரம் என்பது இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு ஏன் முஹர்ரம் என்று பெயர் இருக்கிறது? போர் செய்ய முஹர்ரம் என்றால் இந்த வார்த்தை ஹராம் என்பதிலிருந்து பிளந்து வரப்பட்டது. அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஹராம்னா என்ன? ஹராம்னா என்னது? தடுக்கப்பட்டது. அப்போ முஹர்ரம் தடை செய்யப்பட்டது, போர் செய்ய தடை செய்யப்பட்டது. அது இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரம் என்கிற வார்த்தையை ஹதீஸிலே பயன்படுத்துகிறார்கள். ஹதீஸிலே வருகிறது. இப்படி பல விஷயங்கள் என்ன செய்யலாம், இந்த முஹர்ரத்தினுடைய சிறப்பை குறித்து நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அருமை சகோதரர்களே, அரபு மொழி ரீதியாக இந்த மாதத்திற்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. அரபு மொழி ஆரம்பமாக படிப்பவர்களுக்கு தெரியும். அரபு வார்த்தை இரண்டு விதமாக பயன்படுத்தப்படும். ஒன்று அலிஃப்லாமை இணைத்து, இன்னொன்று அலிஃப்லாம் இல்லாமல். இப்படிதானா? கிதாபுன் என்று சொல்லலாம், அல் கிதாபு என்றும் சொல்லலாம். எதெல்லாம் அலிஃப்லாமுடன் இணைத்து சொல்லப்படுவதாக இருக்கிறதோ அது கொஞ்சம் கிரேடு, ஒரு கூடுதல் மதிப்புடைய ஒரு வார்த்தையாக அது கருதப்படுகிறது அரபு மொழி இலக்கணத்தில். இந்த 12 மாதங்களில், இந்த இஸ்லாமிய வருடப்பிறப்பு என்றும் ஹிஜ்ரி வருடம் என்று சொல்லுகிறோமே, இதில் இருக்கிற 12 மாதங்களில் முஹர்ரம் என்கிற மாதத்திற்கு மட்டும்தான் அல் முஹர்ரம் என்று சொல்லப்படும். மற்றதெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. நம்ம சாதாரணமா பிள்ளைங்க ரைம்ஸ் படிக்கும் போது முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல் படிக்கிறாங்க. ஆனா உண்மையிலே அதை மிக தெளிவாக மிக சரியாக சொல்லணும்னா அப்படிதான் சொல்லணும், அல் முஹர்ரம் என்று தான் சொல்ல வேண்டும். சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், ரஜப், ஷாபான், ரமதான் உட்பட ஷவ்வால், துல்காத், அதுல எல்லாத்தையும் நீங்க பாருங்க, எதுவுமே அலிஃப்லாம் கொண்டு ஆரம்பிக்கப்படாது. ஆரம்பத்தில் அலிஃப்லாம் வராது. முஹர்ரம் என்கிற மாதத்திற்கு மட்டும்தான் என்ன வருது, அல் முஹர்ரம் என்று வருவது. அலிஃப்லாமை கொண்டு இது ஆரம்பிக்கப்படுறதுனால இது புனிதமா என்று நாம் சிந்திக்க வேண்டியதில்லை. அப்படி ஒரு அர்த்தமும் இதற்கு இல்லை. ஜஸ்ட் ஒரு தகவலுக்காக இந்த முஹர்ரம் மாதத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இது இங்கே சொல்லப்படுகிறது. முஹர்ரம் மாதத்திலே என்ன சிறப்பு இருக்கிறது? அந்த நாளில் ஆஷூரா என்று ஒரு நாள் வருகிறது. அந்த நாளில் தான் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தை ஃபிர்அவுனுடைய கொடுங்கோல் ஆட்சியில் இருந்து அல்லாஹ் காப்பாற்றினான். அந்த நாளில் யூதர்கள் புனிதப்படுத்தி வழமையாக நோன்பு வைப்பவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது குறித்த செய்தி தங்களுக்கு வினவப்பட்ட போது தெரிய வந்த போது, நஹ்னு அஹக்கு லி மூசா மின்கும், மூசா நபிக்கு உங்களை விட நாங்கள் தான் அதிக உரிமைக்குரியவர்கள், அதிக சொந்தக்காரர்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, நாங்கள் தான் அதை நோன்பு வைப்பதற்கு அதிக தகுதி என்று தன்னுடைய சமூகத்திலே அந்த நோன்பை வழமையாக்குகிறார்கள். ஆனால் யூதர்கள் இதை வைக்கிறார்களே, அப்ப அந்த யூதர்களுக்கு ஒரு மாற்றம் செய்ய என்பதற்காக அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருந்தால் 9ஐயும் பிடிப்பேன் என்று சொல்லி 9ஐயும் 10ஐயும் நோன்பு வைப்பதற்கு நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகாரம் கொடுத்து வழிமுறையாக தந்தார்கள். இந்த ஆஷூரா தினத்திலே நோன்பு வைப்பதில் என்ன நமக்கு சிறப்பு இருக்கிறது என்றால், அஹ்தஸிபு பிஅன்னஹா யுகஃபிரு ஸனத்தல் மாதியா, கடந்த ஓராண்டின் பாவத்திற்கு அது பரிகாரமாக இருக்கும் என்று நான் அல்லாஹ்விடம் ஆதரவு வைக்கிறேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உடனே நம்ம என்ன முடிவுக்கு வந்துடக்கூடாது, ஓகே இன்னைக்கு நோன்பு வச்சிருவோம், போன வருஷம் எல்லா பாவம் இன்னையோட முடிஞ்சிருச்சு, அதே மாதிரி என்ன செய்வோம், இந்த வருஷம் பூரா எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு அடுத்த வருஷம் இதே மாதிரி முஹர்ரம் நோன்பு வச்சு கணக்க பைசல் பண்ணிடுவோம்னு நினைச்சிடக்கூடாது. நிறைய பேருக்கு மைண்ட் செட்டே அப்படித்தான், செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒரு உம்ராக்கு போனா வேலை முடிஞ்சிடும், அப்படி செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எதெல்லாம் செய்யக்கூடாது எல்லா வேலையும் செஞ்சுட்டு ஒரு உம்ராவிற்கு போனால் எல்லாம் முடிந்து விடும் என்கிற எண்ணம் நிறைய பேரிடத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்திற்கு வரக்கூடாது. மனிதன் என்கிற அடிப்படையிலே மனிதன் பலகீனமானவனாக படைக்கப்பட்டிருக்கிறான், பாவம் செய்யும் இயல்போடு படைக்கப்பட்டிருக்கிறான்.
அந்த இயல்பின் காரணமாக அவன் செய்கிற பாவங்கள் எவ்வளவோ இருக்கிறது, அவன் செய்ய வேண்டிய கடமைகளில் எவ்வளவோ அவன் குறை வைக்கிறான். 5 நேரம் தொழுகிறோம் என்ற ஒரு திருப்தி நம்மிலே பலருக்கு இருக்கலாம் அல்லது சிலருக்கு இருக்கலாம். ஆனால் 5 நேர தொழுகையும் மிகச்சரியாக நாம் தொழுது விட்டோம், கட்டாயமாக இது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படத்தான் செய்யும் என்று யாராவது நமக்கு உறுதி கொடுக்க முடியுமா? அந்த தொழுகையில் எவ்வளவு குறை வைத்திருப்போம், நம்முடைய இஹ்லாஸில் நம்முடைய தக்வாவில் எவ்வளவு குறைகள் வந்திருக்கும், நம்முடைய அந்த ஒது செய்யக்கூடிய விஷயத்திலே எவ்வளவு குறைகள் வந்திருக்கும், அந்த நியத்தில் எவ்வளவு குறைகள் வந்திருக்கும், அந்த ருக்குனுகளை நிறைவேற்றுவதில், அந்த தொழுகையினுடைய அந்த ஆழ நீள அகலத்தை எல்லாம் முறைப்படி செய்வதில் எவ்வளவு குறைகள் வந்திருக்கும். இதெல்லாம் மன்னிக்கப்படணுமா இல்லையா? அப்படிதானேங்க? அப்ப இது போன்ற தவறுகளுக்கும் இது போன்ற இயல்பான மனிதனுடைய பலகீனம் என்கிற அடிப்படையில் ஏற்படக்கூடிய இந்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுவதற்குரிய ஒரு வாய்ப்பாக இது போன்ற ஒரு சூழ்நிலைகளை, இது போன்ற ஒரு சிறப்புக்குரிய விஷயங்களை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இதைதான் நம்ம என்ன செய்யணும், இந்த முஹர்ரம் குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு சூழலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உருவாக்கி கொடுத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு. பாதிக்கப்பட்ட சமுதாயத்திற்கு, ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கு எவ்வளவு பெரிய உரிமை குரலாக மூசா நபி அங்கே வந்து இறங்கினார்கள். எவ்வளவு பெரிய சிரமங்களுக்கு ஆட்படுத்தப்பட்ட அந்த மக்களுக்கு ஒரு விடுதலையை வாங்கி கொடுத்து சுதந்திர காற்றை சுவாசிக்க வைத்தார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டும் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டும். அல்லாஹ்வின் உதவி மட்டும் நமக்கு இருந்தால் யாருடைய எதிர்ப்பில் இருந்தும் நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்கிற ஒரு வரலாற்று தத்துவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றின் மூலம் நிகழ்த்தி காட்டுகிறான். திருக்குர்ஆனை நீங்கள் படித்து பார்த்தால் மூசா நபியின் வரலாறு தான் அதிகமாக சொல்லப்படுகிறது திருக்குர்ஆனில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பொது வாழ்வில் சங்கடம் வரும்போதெல்லாம், கஷ்டம் வரும்போதெல்லாம் தான் நினைத்து பார்ப்பது யாரை தான்? மூசா நபியை தான். தம் மக்கள் மூலமாக, தம் சமூக மக்கள் மூலமாக இடைஞ்சல் வரும்போதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை ரஹிமல்லாஹு மூசா, மூசா நபிக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டுவானாக அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்? அந்த மூசா நபி நான் என் சமூக மக்களிடம் படும் துயரங்களை விட மிகப்பெரிய துயரங்களை அவர் பட்டிருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்களை படித்தவர்கள், மக்களின் இயல்பை புரிந்தவர்கள், மக்களுக்காக பல்வேறு விதமான கஷ்ட நஷ்டங்களை தாங்கி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு விமோசனத்தை உருவாக்கி கொடுத்தவர்கள். அந்த விஷயத்தை நம்ம இன்னும் வீரியமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தொழுகையின் கடமையை குறித்து சிந்தித்து பார்த்தால் தெரியும். அப்படிதானே? தொழுகையின் கடமை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிஅராஜ் பயணத்தின் போது அழைத்து கொடுக்கும் போது எத்தனை கொடுத்தான்? எத்தனை வக்துங்க? 50 வக்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது மறுத்து அல்லாஹ்விடத்திலே மறுத்து பேசுவதல்ல, அதுல எந்த ஒரு கருத்தும் சொல்லாம என்ன பண்ணிட்டாங்க? சத்தமில்லாம இறங்கி வந்துட்டாங்க. ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனசு அப்படி. 50 வக்துனாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்வதற்கு தயார், மக்கள் சொன்னா செஞ்சே ஆக வேண்டும் என்கிற எண்ணத்துல இறங்கி வராங்க. மூசா நபி என்ன செய்யறாங்க? தடுத்து நிறுத்தி இடைமறித்து, என்ன உங்களுக்கு அல்லாஹ் கடமையா கொடுத்தான்? தொழுகையை கடமையா கொடுத்தான். எத்தனை வக்து? 50 வக்து. நிச்சயமா உங்க உம்மத்து முடியாது. பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு நம்முடைய மனநிலையை அன்றைக்கே உணர்ந்தார். சிலரை பற்றி சொல்லுவார்கள் நாளைய கணக்கை நேற்றே போட்டார். அந்த மாதிரி நாளைய பிரச்சனையை நேற்றே உணர்ந்தவர் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அதுக்காக மூசா நபிக்கு இல்முல் கைப் இருக்குன்னு யாரும் அடிச்சு விட்டுறாதீங்க, அந்த அர்த்தத்தில் அல்ல. மறைவான ஞானம் மூசா நபிக்கு உண்டு, அதனால மூசா நபியை ஒரு அவுலியாவாக்கி தர்கா போட்டுறலாம்னு நினைக்கிறதுக்கு அந்த கருத்துக்கு சொல்லப்பட்டது அல்ல இது. மக்களை படித்தார்கள் மூசா நபி. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்க்கையில சொல்லி காட்டினாங்க. சிரமங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் சங்கடங்களையும் தன்னுடைய சமூக மக்கள் தனக்கு பரிசாக தரும் போதெல்லாம் அவர்கள் நினைத்து பார்ப்பது மூசா நபியைத்தான். ரஹிமல்லாஹு மூசா. அதனாலதான் அந்த வர்றாங்க மதீனாவுக்கு, அவர்களுக்கு தெரிய வருகிறது யூதர்கள் ஃபிரௌன்ட்ட இருந்து மூசா நபியை காப்பாத்துறதுக்காக தான் நாங்க நோன்பு வைக்கிறோம். என்ன மூசா நபிக்கு நீங்க சொந்தம் கொண்டாடுறீங்க? மூசா நபி யாருக்கு சொந்தம்? எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நோன்பை நமக்கு ஷரியத்தாக ஆக்கி கொடுப்பதை பார்க்கலாம். அப்ப அந்த 50 வக்து தொழுகையை குறைச்சிட்டு வான்னு சொன்ன உடனே, குறைச்சிட்டு வாங்க, அல்லாஹ்விடத்திலே போய் நீங்கள் கொஞ்சம் குறைத்து கேளுங்கள், அல்லாஹ்விடத்திலே போய் வேண்டுகோள் வைத்து குறைத்து விட்டு வாருங்கள், உங்கள் உம்மத்தால் ஃபைன்ன உம்மத்தக்க லா தத்தீக், நிச்சயமா உங்க உம்மத்தால் இது முடியாது. போறாங்க. எத்தனை ஆக்குறான்ல? 50 45 ஆகுது. 45 வாங்கிட்டு சத்தம் இல்லாம வந்துட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாருங்க அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் நம் மீது எவ்வளவு நம்பிக்கை இருந்திருக்கு பாருங்க ரசூலுல்லாஹ். 45 வாங்கிட்டு நேரா இறங்கி வராங்க. அப்போவும் மூசா நபி விடவில்லை. என்னாச்சு? 45 திரும்ப போங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கவே உருவானவர்கள் அல்லவா, திரும்ப மேல போறாங்க. 45 எத்தனை ஆகுது? 40. இப்படியே மேலையும் கீழையும் இறங்கி இறங்கி ஏறணும்னா கடைசியா எத்தனையில வந்து நிக்குது? 5ல வந்து நிக்குது. இப்படிதானே? அந்த 5 வாங்கிட்டு கீழே வரும்போது மூசா நபி சொல்லி அனுப்புனது என்னது? உங்க உம்மத்தால முடியாது. நாங்க இன்னைக்கு வரைக்கும் முடியல நிறைய பேரால. உங்க உம்மத்தால முடியாதுன்னு அன்னைக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இன்றைக்கு வரைக்கும் நிறைய பேரால் முடியவில்லை.
நெஞ்சிலே கை வைத்து சொல்ல முடியுமா? இங்கு அமர்ந்திருக்கிற நாம் எல்லோரும் 5 வக்தை நான் அப்படி நெருப்பு மாறி அந்த தொழுகை அதனுடைய உரிய நேரத்தில் பர்ஃபெக்டாக தொழுது விட்டுத்தான் நான் அடுத்த வேலையை பார்ப்பேன் என்று யாராவது சொல்ல முடியுமா? நிறைய பேருக்கு 4 வேலை தான், இன்னும் நிறைய பேருக்கு 3 வேலை தான். 4 வேலைனா எதை அவங்க மிஸ் பண்ணுவாங்க? சுபுவை. 3 வேலைனா எதை மிஸ் பண்ணுவாங்க? அசர அல்லது துஹர, ஏதாவது ஒன்று இப்படி மிஸ் பண்ணி இது வளமையாக தொழுபவர்கள். வார முசல்லிகள் வருட முசல்லிகள் லிஸ்ட் வேற. அவங்கெல்லாம் யாரு? அவங்கெல்லாம் மெஜாரிட்டி. வார முசல்லி வருஷ முசல்லிலாம் யாருங்க? அவங்கெல்லாம் சூப்பர் மெஜாரிட்டி. இந்த 3 வக்து தொழுகிறவங்கலாம் மைனாரிட்டி. 5 வக்து தொழுகிறவங்க மைக்ரோ மைனாரிட்டி. அவங்களெல்லாம் நீங்க தேடி தான் கண்டுபிடிக்கணும். அவங்க ஓட்டு போட்டாங்கன்னா யாரும் ஒரு சீட்டு கூட வாங்க முடியாது. அப்படிப்பட்ட மக்கள் மட்டும்தான் இன்றைக்கு 5 வக்து. எடுத்து பாருங்க, நம்ம ஊர்ல மொஹல்லால எத்தனை குடும்பம்? எங்கள் ஊரில் 5000 முஸ்லிம் குடும்பங்கள் இருக்கிறது. ஃபஜ்ருக்கு எத்தனை பேர்ப்பா? 50 பேர் கூட வர்றதில்லை. எங்கள் ஊரில் 25000 தலைக்கட்டுகள் இருக்கிறது. சொல்லும் போது இந்த Facebookல போடும்போது இந்த ஊர் பெருமை பேசும்போது சிலரை அல்லாஹ் அக்பர், அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய மக்கள் பல்காக வாழக்கூடியவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஊர் பெருமை பேசுவது கூடுதல். அது தப்பில்லை, அவங்க விஷயத்தை அவங்க பேசிக்கிறாங்க. ஆனா 25000 தலைக்கட்டு 35000 தலைக்கட்டுங்கிறீங்களேங்க, பள்ளி வாசல்ல எத்தனைங்க? அது யாரு? வயசானவங்க, வாழ்க்கையில முக்காவாசியை முடிச்சவங்க, வெளிநாட்டிலே வெந்த பூமியில் பன்னெடுங்காலம் கழித்தவர்கள். இந்த புருஷன் முண்டாட்டி தகராறை பற்றி பேசுவதற்காக மட்டுமே ஊரிலே ஒரு 4 பெரிய மனிதர்கள் இருப்பார்கள். அவங்களுக்கு வேலையே என்ன? ஏதாவது குடும்ப பஞ்சாயத்து வந்தா பாக்குறது. இப்படிப்பட்ட 4-5 பேரு, அதிலும் ஒரு துடிப்பான இளைஞர்கள், நம்முடைய கொள்கையை சார்ந்த யாராவது ஒரு 10-15 பேர் தொழுதாதான் உண்டு. இப்படித்தான் இன்றைக்கு இந்த 5 வக்து தொழுகையை பற்றி இருக்கிறது. அப்ப இந்த 5 வக்து தொழுகை இந்த உம்மத்திற்கு தொழுவது கஷ்டம் என்கிற ஒரு உண்மையை, உளவியல் ரீதியான உண்மையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கே எடுத்து சொன்ன ஒரு மூசா நபி. ஆனால் அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார், இனி நான் இதிலே குறைத்து கேட்கிறேன், இறைவனிடத்திலே கேட்பதற்கு வெட்கப்படுகிறேன் என்று சொல்லி சந்தோஷமா அந்த 5 வக்தை வாங்கிட்டு வந்தாங்க. அப்படிப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தான் என்ன செய்தார்கள்? அடிமைப்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட அந்த பனி இஸ்ரவேலர்களுக்கு சத்திய கொள்கையை போதித்து, தூய தௌஹீதை போதித்து, அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் உங்களின் மாபெரும் இறைவன் என்று அகங்காரத்தோடு சொன்னவனை நீ வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்ல, உன்னையும் இந்த ஊரையும் உலகையும் எல்லாவற்றையும் படைத்தவன் அல்லாஹ்தான் என்று அடித்து பேசி தௌஹீதை நிலைநாட்டி அந்த மக்களுக்கும் ஒரு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த ஒரு சம்பவத்தை நினைவு கூறும் விதத்திலே அவர்கள் நோன்பு வைக்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தம் சமூகத்திற்கு வளமையாக்கி கொடுத்தார்கள். இன்னும் முஹர்ரத்தை குறித்து நிறைய சிறப்புகள் இருந்தாலும் சகோதரர்களே, நாம் அதிலே இருக்கக்கூடிய பிதஅத்துகளை பற்றி பார்ப்பதுதான் இன்றைக்கு சால பொருந்தது. ஏன்னா என்னதான் முஹர்ரத்தினுடைய சிறப்புகளை பற்றி பேசப்பட்டாலும், அதாவது ரமதானுடைய மாதத்திற்கு பிறகு ஒரு சிறந்த மாதமாக முஹர்ரம் தான் இருக்கிறது என்று ஹதீஸிலே வந்திருக்கிறது. அதெல்லாம் ஹதீஸிலே இருக்கிறது. அதாவது ரமதான் மாதத்திலே பேண வேண்டிய வைக்க வேண்டிய அந்த நோன்பிற்கு பிறகு சிறப்பான நோன்புகள் இந்த முஹர்ரம் மாதத்திலே இருக்கிறது அப்படின்னு. ஆனால் இந்த நாள் அப்படின்னு குறிப்பிட்டு வைக்காமல் 9, 10 என்பதை தாண்டி இந்த 1வது நாள்ல வச்சாதான் சிறப்பு, 2வது நாள்ல வச்சாதான் சிறப்பு என்று குறிப்பிடப்படாமல் நாம் நன்மை எதிர்பார்த்து என்ன செய்யலாம்? நோன்பு வைத்துக் கொள்ளலாம். இப்படிப்பட்ட சிறப்புகள் இந்த நாளிலே இருக்கிறது சகோதரர்களே. இதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, என்னென்ன பிதஅத்துகள் இருக்கிறது? இன்றைக்கு நிறைய விஷயங்கள் சகோதரர்களே பிரச்சனைகளாக கூட பார்க்கப்படுவதில்லை, ஆனால் அது உண்மையில் பிதஅத்துகளாக இருக்கிறது. இன்னைக்கு நம்ம எல்லாம் முஹர்ரமுக்கு வந்துட்டோம். எவ்வளவு பேர் ஹாப்பி நியூ இயர் மெசேஜ் யார் யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணோம் நினைச்சு பாருங்க. டக்கு 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 டக்குன்னு யார் தான் அந்த டிசைனை போடுறான்னு தெரியல. அவ்வளவு அற்புதமான டிசைன், அவ்வளவு அற்புதமான அந்த எல்லாம் போட்டு பக்காவா ஹிஜ்ரி 1439 அந்த கேலிகிராஃபி எல்லாம் போட்டு இன்னைக்கு எல்லாரும் தூள் பறக்குது. Facebook அப்டேட் அதுல தான் வருது, வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய இமேஜ் அதான் தான் வருது. எல்லாரும் என்ன செய்கிறோம்? புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிக்கிறோம், புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிக்கிறோம். இன்று போன்று என்றும் நீங்கள் பல்லாண்டு வாழ்வதற்கு வாழ்த்துகிறோம். இதெல்லாம் சொல்றோமே, இது மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதலா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் இந்த முஹர்ரம் வரத்தான் செய்தது. சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் ஹிஜ்ரி ஆண்டு என்கிற அந்த ஒரு கணக்கீட்டு முறை இருந்திருக்கவில்லை. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் தான் சமூக மக்களை வழிநடத்துவதற்கு ஒரு காலக்காட்டி நாள்காட்டி தேவைப்படுகிறது என்கிற அவசியத்தை அன்றைக்கே உணர்ந்து இப்படி ஒரு ஹிஜ்ரி வருட அந்த கணக்கீட்டு முறையை அவர்கள் அன்றைக்கு துவக்கி வைத்தார்களே. என்னைக்காவது முஹர்ரம் ஃபர்ஸ்ட் நாள் வரும்போது ஒருவருக்கொருவர் வாழ்த்தி கொண்டார்களா? ஆனால் அப்படி வாழ்த்துவது இன்றைக்கு சாதாரண ஒன்றாக பார்க்கப்படுகிறது சகோதரர்களே. உலமாக்கள் அதையும் பிதஅத்துகளின் பட்டியல்களில் சேர்க்கிறார்கள். இது புத்தாண்டு துவங்கும் போது தபாதுலு தஹானி, வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வது என்பது
இமாம்கள் உலமாக்கள் என்ன செய்கிறார்கள், அதை பிதாத்துகளில் ஒன்றாக என்ன செய்கிறார்கள், நமக்கு குறிப்பிடுகிறார்கள். அதாவது வருடம் நிறைவு பெறும்போது எப்படி ஒரு கல்லூரி முடியும் போது ஒரு பெரிய ஃபங்க்ஷனை வைப்பார்களோ, ஒரு பள்ளிக்கூடம் முடியும் போது ஒரு ஆனுவல் ஃபங்க்ஷன் வைப்பார்களோ, அது துவங்குகிற போது எப்படி ஒரு துவக்க நிகழ்ச்சி துவக்க விழா வைப்பார்களோ, அது போன்று இன்றைக்கு பலருடைய எண்ணத்தில் பலருடைய மனசுல என்ன இருக்குது, முஹர்ரம் ஃபர்ஸ்ட் நாள். உங்க சவுதியில முஹர்ரம் ஃபர்ஸ்ட் நாளுக்கு கூட லீவ் விடுறது இல்லை. அது நிறைய பேருக்கு வருத்தம். எதுக்கு லீவ் விடணும், எதுங்க லீவ் விட, அவங்களா லீவ் விட்டாங்கன்னா அது வேற விஷயம். ஆனால் இன்றைக்கு மக்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கிறது, லீவு விட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். லீவ் விடாவிட்டால் மூட் அவுட் ஆகிறார்கள். லீவ் விடாவிட்டால் என்ன செய்யறாங்க, இன்றைக்கு மூட் அவுட் ஆகுவதை பார்க்கலாம். இதுவும் சகோதரர்களை மார்க்க ரீதியாக உரசி பார்க்கிற போது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் அப்ப இந்த முஹர்ரம் மாதத்தோடு தொடர்புடைய பிரச்சனைகளில் இன்றைக்கு மக்கள் செய்யக்கூடிய தவறுகளில் மிக மிக ஒரு பிரதானமான பிரமாதமான இடத்திலே இருப்பது இந்த வாழ்த்துக்களை பரிமாறுவது. இதிலிருந்து நம்ம என்ன செய்யணும், கட் பண்ணணும். என்னப்பா முஹர்ரம் வந்துருச்சு, ஒரு வாழ்த்து கூட சொல்லல, அப்படி சில நான் முஸ்லிம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்ம கிட்ட கேட்பாங்க. அவங்களுக்காக நாங்க கொடுக்குறோம் அப்படி நிறைய பேர். உங்க புத்தாண்டு வந்துருச்சு, எங்க தமிழ் வருட பிறப்புக்கு நாங்க வாழ்த்து சொன்னோம், எங்க தெலுங்கு வருட பிறப்புக்கு வாழ்த்து சொன்னோம். அந்த நம்ம ஊர்ல போட்ட சிவகாசி காலண்டர் பார்த்தா ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வருடத்தினுடைய பிறப்பாகத்தான் இருக்கு. எங்க வருடம் ஒண்ணுதான், ஆனா அந்த வருட பிறப்பு மட்டும் வந்துகிட்டே இருக்கு. தமிழ் வருட பிறப்பு, தெலுங்கு வருட பிறப்பு, ஒவ்வொரு லாங்குவேஜ்காரனுக்கும் ஒவ்வொரு வருட பிறப்பு இருக்குது. அதே மாதிரி முஹர்ரம் ஃபர்ஸ்ட் வரும்போது இஸ்லாமிய வருட பிறப்பு என்று சொல்லி அதற்கு வாழ்த்துக்களை சொல்லுவதும் அப்படி வாழ்த்துக்கள் சொல்லப்படுவதை எதிர்பார்ப்பதும் தவிர்க்கப்பட வேண்டிய முதல் விஷயம் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது பிரச்சனை என்ன, முஹர்ரம் மாதம் வந்த உடனேயே ஹிஜ்ரத்து ரசூல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் என்று நினைத்து அதற்கு ஃபாத்தியா ஓதுகிற பழக்கம் இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் இருக்கு. ஃபாத்தியா எதையுமே விட்டு வைக்கல, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விழாக்கள் கொண்டாடப்படுவதை போல் ஹிஜ்ரத்தே ரசூல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செஞ்சாங்க, அதை நாங்கள் நினைவு கூர்ந்து ஒரு விழாவாக எடுக்கிறோம். ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, ஹிஜ்ரத்து முஹர்ரம் மாசத்துல நடக்கவே இல்லை. முஹர்ரம் மாசத்துல நடந்துச்சு ஹிஜ்ரத்து? ஹிஜ்ரத்து நடந்தது ரபீஉல் அவ்வல் மாதத்தில். முஹர்ரம் மாதத்தில் ஹிஜ்ரத்திற்குண்டான ஏற்பாடுகள் தான் செய்யப்பட்டதை தவிர உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் ஹிஜ்ரத்தினுடைய ஆண்டை அவர்கள் முதல் ஆண்டாக பிக்ஸ் பண்ணும்போது முஹர்ரத்தை முதல் மாதமாக பிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வழக்கம் தான் வந்ததை தவிர முஹர்ரம் மாதத்தில் ரசூல் என்ன செய்யல, ஹிஜ்ரத் பண்ணவில்லை. நீங்கள் வரலாற்றை படித்து பாருங்கள். சிரத் இப்னு ஹிஷாம், சிரத் இப்னு இஸ்ஹாக் உட்பட எதெல்லாம் ஆதாரபூர்வமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுகளை குறித்து பேசுமோ அந்த எந்த வரலாற்று நூலிலும் இல்லை முஹர்ரம் மாதத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு போனாங்க. என்ன வருகிறது, முஹர்ரம் மாதத்தில் இருந்து ஏற்பாடுகள் தயாராச்சு. டக்குன்னு இன்னைக்கு டிக்கெட்டை புக் பண்ணி நாளைக்கே போக முடியாது. விஞ்ஞானம் வளர்ந்து விட்ட இந்த காலத்திலும் தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் விண்ணை தொட்டு விட்ட இந்த காலத்திலும் இப்படிதானே, விண்ணிற்கும் மண்ணுக்கும் கூட தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு உயர்ந்து விட்ட இந்த காலத்திலும் நாளைக்கு டிராவல் பண்ணதுக்கு இன்னைக்கே செய்வோம்னு அறிபறியா எல்லாரும் போறதில்லை. அவசரத்திற்கு எமர்ஜென்சிக்கு சில பேர் போவார்களே தவிர நம்ம என்ன செய்யறோம், திட்டமிட்டு தான் நம்முடைய பயணங்களை துவக்குகிறோம். அந்த அடிப்படையில் ஹிஜ்ரத்திற்கான ஏற்பாடுகளையும் ஹிஜ்ரத்திற்கு வேண்டிய தயாரிப்புகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹர்ரம் மாதத்திலே செய்தார்கள் என்றுதான் வருகிறதே தவிர பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் நடந்தது எப்போ, ரபீஉல் அவ்வல் மாதத்தில். ஆக இந்த முஹர்ரம் வந்தவுடன் மட்டும் ஹிஜ்ரத்தை பற்றி நினைவு கூறுவது, ஹிஜ்ரத்தை ஒரு விழாவை போல் அந்த ஹிஜ்ரத் நடந்த அந்த நாளை ஒரு விழாவை போல் எடுப்பது பிரச்சனைக்குரிய ஒன்று என்பதை என்ன செய்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே, நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம் அல் ஹாஃபிஸ் இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய பிதாயா வ நிஹாயா என்கிற நூலில் மிக தெளிவாக இதை குறித்து குறிப்பிடுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபீஉல் அவ்வல் மாதத்தில் தான் என்ன செய்திருக்கிறார்கள், ஹிஜ்ரத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். இது நம்பர் இரண்டாவது பிரச்சனை. மூணாவது பிரச்சனை என்ன, புத்தாண்டுடைய துவக்கத்தை முன்னிட்டு ஒரு நோன்பை வைப்பது. அல்லாஹ்விடத்திலே நன்மையை எதிர்பார்த்து இந்த மாதத்திலே நாம் வைக்கக்கூடிய நோன்பிற்கு சிறப்பு இருக்கிறது என்கிற பொதுவான எண்ணத்தில் வச்சுக்கலாம் நோன்பு. ஆனா அந்த முதல் நாளில் நோன்பு வைக்கிறது என்னது, அதுவும் ஒரு பிதாத்து தான் இந்த எண்ணத்தில். ஏன்னா மக்கள்கிட்ட பொதுவாகவே ஒரு சிந்தனை இருக்கு, முத நாலு நம்ம புது ட்ரெஸ் போட்டா இந்த வருஷம் பூரா புது ட்ரெஸ் போடலாம். நிறைய பேர் நீங்கள் பாருங்கள், இஸ்லாமிய சமூகத்திலும் அந்த வழக்கம் இருக்கிறது. இந்த ஹாப்பி நியூ இயர் வரும்போது என்ன செய்யறது, ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. எதுக்கு எடுத்து கொடுப்பாங்க சொல்லுங்க, இன்னைக்கு என் புள்ள புது துணி போடுறான், வருஷம் பூரா புது துணி போடுவான், அதுக்கு அவன் துணி கடையில தான் வேலை பார்க்கணும். வருஷம் பூரா புது துணியை போடணும்னா அது கூட ட்ரையல் ரூம்ல போய் போட்டு பார்த்தா அவுத்தரணும். வருஷம் பூரா நம்ம துணிக்கு புது துணி போடுவதற்கு நாம் என்ன மோடியா இல்ல, மோடியை தான் உதாரணம் சொல்ல முடியும், வேற யாரையும் சொல்ல முடியாது. ஏன், அவர் தான் புதுசா போட்டுக்கிட்டு இருக்காரு எங்க போனாலும். அது எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கிறார்.
அன்பு சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தில் என்ன செய்யக்கூடாது, நம்ம அந்த முதல் நாளில் நோன்பு வைக்க கூடாது. அதையும் உலமாக்கள் என்ன செய்திருக்கிறார்கள், நமக்கு பிதாத்துகளுடைய பட்டியலில் குறிப்பிடுகிறார்கள். இதுக்கு பாருங்க சகோதரர்களே, ஒரு மௌதுஆன இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் ஒன்று இருக்கு. என்னது? யார் ஒருவர் ஆண்டினுடைய துவக்கத்தில் முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் நாளில் நோன்பு வைக்கிறாரோ அவருக்கு 50 ஆண்டுகளின் பாவ மன்னிப்பு போட்டாச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஷூராவுக்கு எத்தனை வருஷம் தான் சொன்னாங்க? ஒரு வருஷம் தான் சொன்னாங்க. ஆஷூராவுக்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹீயின் வார்ப்பில் வஹீயின் படி பேசுகிற அகிலத்தினருடைய அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கடந்த ஒரு ஆண்டிற்கு தான் அது பாவ மன்னிப்பாக இருக்கும் என்று சொன்னார்கள். ஆனா இந்த பிதாத்துகளை உருவாக்கியவர்கள் அதற்கு ஆதாரமாக இருக்க வேண்டும் என்பதனால் என்ன செய்கிறார்கள், 50 ஆண்டுகளுக்குரிய பாவங்களுக்கு மன்னிப்பு இருக்கிறது. முதலாவது முஹர்ரத்தினுடைய முதல் பிறையில் நோன்பு வைப்பது என்ற இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தியை மையமாக வைத்து சிலர் செயல்படுவதை பார்க்கலாம். அதையும் பிதாத்துகளின் பட்டியலில் இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்ன? நான்காவது விஷயம், முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் இரவை, முஹர்ரம் மாதத்தினுடைய அந்த முதல் இரவை உயிர்ப்பிப்பது. எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய காலங்களில் நமக்கு இருக்கக்கூடிய நாம் செய்ய வேண்டிய மேற்கொள்ள வேண்டிய அமல்களை பற்றி சொல்லும் போது அல்லது அவர்கள் செய்த அமல்களை பற்றி வரும்போது அஹ்யா லைலஹு வ ஐகத அஹ்லஹு வரும் ஹதீஸ்ல, இரவை உயிர்ப்பிப்பார்கள், தன்னுடைய மனைவியர்களை குடும்பத்தை எல்லாம் என்ன செய்வார்கள், எழுப்பிவிட்டு இபாதத்தில் ஈடுபடுவதற்கு ஆர்வம் ஊட்டுவார்கள் என்று ஹதீஸிலே பார்க்கலாம். அதை என்ன செய்யறது, இதுக்குள்ள கொண்டு வந்து கோர்த்து விட்டு யார் முஹர்ரம் நாளின் முதல் இரவை அந்த நாளினுடைய அந்த இரவை இபாதத்தை கொண்டு உயிர்ப்பிக்கிறாரோ அவருக்கு நிறைய சிறப்புகள் இருக்கிறது என்றெல்லாம் என்ன செய்கிறார்கள், இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை மையமாக வைத்து நிறைய பிதாத்துகள் அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதுவும் தவிர்க்கப்பட வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் சகோதரர்கள். அடுத்து இன்னொரு பிரச்சனை இருக்கு. என்னது? முஹர்ரம் மாதத்தின் முதல் நாளில் உம்ரா செய்வது. யதார்த்தமாக நம்ம போட்ட அடிப்படையில் நமக்கு உம்ரா சீட்டு வந்துருச்சு. உதாரணமாக நமக்கு முஹர்ரம் 1 இன்னுதான் அப்படின்னு நமக்கு என்னைக்கு தெரியும்? என்னைக்குங்க தெரியும்? முஹர்ரம் 1ஆம் தேதிங்கிறது இன்னைக்கு தான், அந்த பர்டிகுலர் சோன்சோ டேட் தான் அப்படிங்கிறது நமக்கு என்னைக்கு தெரியும்? என்னைக்கு தெரியும்? 3000 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்லை, நமக்கு எக்ஸாக்டா எப்போ தெரியும்? கரெக்டாக 28 பிறை முடிந்து 29ஆம் பிறை மாலை தான் தெரியும். அன்னைக்கு தான் நமக்கு தெரியும். அன்றைக்கு பிறை உதித்தால், பிறை உதிக்கப்பட்ட தகவல் எங்கிருந்தாவது வந்தால் நம்ம என்ன செய்வோம், அந்த அடுத்த நாளை முஹர்ரம் மாதத்தின் 1ஆவது நாளாக எடுப்போம். இல்லட்டா அந்த மாதத்தை 30ஆக கணக்கிட்டு விட்டு அதற்கு அடுத்த நாள் நமக்கு முஹர்ரம் 1 என்று எடுப்போம். இப்போ நம்ம வந்து துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயோ நம்ம வந்து உம்ரா போவதற்காக வேண்டிய ஏற்பாடுகள் செஞ்சிட்டோம். யதார்த்தமா அந்த முஹர்ரம் 1ஆம் தேதி நம்ம உம்ரா போவதாக அமைந்து விட்டால் அது பிரச்சனை இல்லை, அதிலே எந்த தடையும் இல்லை. ஆனால் வருடத்தினுடைய முதல் நாளில் முஹர்ரம் பிறையின் முதல் நாளில் நான் போய் காபத்துல்லாஹ் போய் இருக்கணும், நான் போய் உம்ரா செய்யணும், ஏன் அந்த முதல் நாள் நான் உம்ரா செஞ்சா எனக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும், இந்த வருடம் பூரா நான் புனிதமாக இருப்பேன் என்கிற எண்ணத்தில் இருந்தால் அதுவும் பிரச்சனை. இதற்கும் ஒரு லைஃபான ஹதீஸ் இருக்கிறது. லைஃப் கூட பலை இட்டு கட்டப்பட்ட லைஃப் கூட கிடையாது, மௌதூ. என்ன தெரியுமா? யார் ஒருவர் முஹர்ரம் நாளின் அந்த முஹர்ரம் மாதத்தின் முதல் நாளில் உம்ரா செய்கிறாரோ அவர் அந்த வருடத்தில் மௌத்தாக மாட்டார். எழுதி வச்சிருக்கிறாங்க. நம்ப முடியுதா? யார் ஒருவர் முஹர்ரம் மாதத்தின் முதல் நாளில் உம்ரா செய்கிறாரோ லம் யமுத் ஃபீ தில்க ஸனா, அந்த வருடத்தில் அவர் மரணிக்க மாட்டார். எப்படி பாருங்க மக்களுடைய, ஏன் இதுதான் இன்னைக்கு மக்களை ஈர்க்கும். மக்களுக்கு வந்து எதுங்க 2 பிரச்சனைங்க மக்களுக்கு. ஒன்னு அவன் ஆரோக்கியத்துக்கு பிரச்சனை வரக்கூடாது, இன்னொன்னு அவனுடைய பொருளாதாரத்துக்கு பிரச்சனை வரக்கூடாது. கோயிலுக்கும் சாமியாருக்கும் போய் எதுக்கு மக்கள் கொட்டி கொட்டி கொடுக்குறான். ஏலப்பால வயிறு பசிக்குதுன்னா ஒருவேளை உணவு கூட வாங்கி கொடுக்க மாட்டான். ஆனால் கோயில்களுக்கோ சாமியார்களுக்கோ அவன் புனிதமாக நினைக்கிற இடங்களுக்கோ போனா எவ்வளவு வேணாலும் கொடுப்பான். ஏன் கொடுக்கறான்னு சொல்லுங்க? உண்மையிலேயே பக்தியா அவனுக்கு? உண்மையிலேயே அந்த சாமியாரின் மீது அவனுக்கு அக்கறையா? இல்லை, இங்க கொடுத்தா எனக்கு அங்க எடுக்க முடியும்னு நம்புறான். அவன் அதை இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்குறான். இது சாமியார்களுக்கு கொடுப்பதையும் கோயில்களுக்கு போய் காணிக்கை கொடுப்பதையும் அவர்கள் ஒரு முதலீடாக ஆக்குகிறார்கள். ஏன்? பவர்ஃபுல்லான சாமி அவரு, பவர்ஃபுல்லான அஜரத்து, பவர்ஃபுல்லான அவுலியா, பவர்ஃபுல்லான ஒரு தங்கல், அவர்கிட்ட போய் நம்ம அப்படி கொடுத்தோம்னா நமக்கு கொட்டோன்னு கொட்டுங்கிறான். ஏன் நல்ல நாள் பார்த்தா ஆரம்பிக்கிறான்? எதற்காக வேண்டி? இந்த நேரத்தில் நீங்க சுப முகூர்த்தம்ங்கிறான். கல்யாணத்திற்கு அவன் தயாராகும் போது நம்ம முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னது? சுப முகூர்த்த தினம். பொண்ணு கிடைச்சாலும்
என்னங்க கிடைக்காது? புதன் கிடைக்காது. ஏன்டா கிடைக்காது? செவ்வாய் வரைக்கும் வெயிட் பண்ணா புதன் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்க போகுது. ஆனா எப்படி எழுதி வைத்திருக்கிறார்கள் பாருங்கள். பொண்ணு கிடைத்தாலும் புதன் கிடைக்காது. ஏன்? புதன்கிழமை தான் சுப முகூர்த்த தினம். கல்யாண டைமிங் எல்லாம் பார்த்திருக்கிறீங்களா? நான் அதாவது பிற மதத்தை குறைத்து பேச வேண்டும் என்பது நோக்கம் அல்ல. மனிதர்களுடைய எண்ணங்களும் பலகீனங்களும் எப்படி இருக்கிறது பாருங்கள். அதிகாலை 3:30 மணி முதல் 4:30 மணிக்குள்ளாக அப்படின்னு போட்டிருப்போம். ஏன் அந்த டைமை சூஸ் பண்றான்? காலையில 4:30 மணிக்கு யாராவது சாப்பிட முடியுமாங்க? காலையில 4:30 மணிக்கு யாராவது ஆக்டிவா போய் ஒரு கல்யாணத்தில் கலந்துக்க முடியுமா? ஆனால் அங்க நடக்குது 1000 பேர் 10,000 பேர் போய் அங்க கூடிடுறான். நம்ம ஜும்மா நடத்துறோம் 11:30 மணிக்கு நடத்தினாலும் 12:30 மணிக்கு நடத்தினாலும் மிம்பர்ல அஜரத்து ஏறும்போது 4 செஃப் தான். எவ்வளவு சீக்கிரமாக ஆரம்பிச்சாலும் சரி, எவ்வளவு தாமதமாக ஆரம்பிச்சாலும் சரி, மக்களுடைய மைண்ட் செட் மிக கிளியராக இருக்கிறது. அஜரத் ஒரு 20 நிமிஷம் பேசுறதுக்கு அப்புறம் போலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் நம்ம ஆளுங்க இன்னைக்கு இருக்கிறோம். ஆனா காலையில் 4:15 மணிக்கு 3:45 மணிக்கு 5:20 மணிக்கு என்ற அந்த சுப முகூர்த்த தினம் நம்ம நம்புற டைம்ல கார்டுல டைம் போட்டா கரெக்டா வந்து இறங்குறான். ஏன் இறங்குறான்? அந்த நாள் தான் புனிதம், அங்கதான் அது அப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது அப்படின்னு இந்த சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் சோதனைகளையும் நம்பி நம்பி மக்கள் எதையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறார். எதுக்கு? உண்மையிலேயே அந்த நாளின் மீதும் அந்த சடங்குகளின் மீதும் உள்ள அக்கறையில் அல்ல. பாதிப்பு வந்துடக்கூடாது, இதுல நம்ம பண்ணாதான் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும், இதுல நமக்கு பண்ணாதான் அபிவிருத்தியா வாழ முடியும் என்கிற ஒரு எண்ணத்தில் தான் இன்றைக்கு மனிதர்கள் இருக்கிறார்கள். நம்ம ஆளுகளை சில பேர் பார்த்தாங்க, ஏன் அங்க மட்டும் இருக்கு, நம்ம இங்கே செஞ்சு விடுவோம், எழுதி வைடான்னு எழுதி வச்சாச்சு. எது? முதல் நாளில் உம்ரா செய்து விட்டால் அந்த ஆண்டில் மரணிக்க மாட்டான். அப்ப என்ன செய்வான் நம்ம ஆளு? வருஷம் போய் ஒரு உம்ரா மட்டும் செஞ்சுட்டு வருவோம். அப்போ அவனுக்கு என்னவே வரக்கூடாது? என்னங்க வரக்கூடாது? மௌத்தே இப்படி ஒரு பாருங்கள். இதுதான் அதாவது குர்ஆன்ல ஒரு அருமையான வசனம், மாதா பஅதல் ஹக்கி இல்ல தலால். சத்தியத்தை நீங்கள் தள்ளி வைத்து விட்டால் அசத்தியத்தை தவிர வேறொன்றும் இல்லை. ஒண்ணு உண்மை இல்லாட்டா பொய். அதுதான் உலகம், அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கிற இயற்கை நியதி. பதிலில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தெளிவுபடுத்தும் போது மிக தெளிவாக சொல்கிறான், இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் பின்பற்றுகிற அதே வேளையில் இஸ்லாம் அல்லாத எதையும் பின்பற்றக்கூடாது, சுன்னாக்களை செய்யக்கூடிய அதே வேளையில் சுன்னா அல்லாத எதையும் செய்யக்கூடாது, தௌஹீதில் இருக்கிற அதே வேளையில் ஷிர்கை நாம் தொடக்கூடாது, ஷிர்கிலே நாம் போய் விழுந்து விடக்கூடாது என்கிற எச்சரிக்கை நமக்கு இதிலே தான் இருக்கிறது. அடுத்த சகோதரர்களே, 6வது பிரச்சனை, முஹர்ரம் மாதத்தின் முதல் நாளுக்கென்று பிரத்யேகமாக சில இடத்திலே துவா செய்வார்கள். இதெல்லாம் எங்க அதிகமாக இருக்கும் என்று சொன்னால், அரபு நாடுகள் என்று இருக்கிறது, ஈஜிப்து இது போன்ற நாடுகள், அந்த நாட்டில் உள்ள பிதாத்துவாதிகள் இவைகளை எல்லாம் அதிகமாக அரங்கேற்றுவார்கள். நம்ம ஊர்ல உள்ளவங்களுக்கு அதிகபட்சமா ஃபாத்தியா ஓதுறதுக்கு மேல தெரியாது. அவங்க இன்னும் அவங்க எல்லாம் இன்னும் அந்த ஃபர்ஸ்ட் வெர்ஷன்லயே இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் அப்டேட்டட் வெர்ஷன், 5th 6th வெர்ஷன் வரைக்கும் வந்தாச்சு. இவங்க கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல்ல தான் இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஊர்ல நீங்க பார்க்க முடியாது. நம்ம ஊர்ல போய் என்ன பார்க்க முடியாது? போய் உங்க அஜரத்தை கேட்டு பாருங்க, அஜரத் ஆஷுரா தினத்திற்கு என்று ஏதாவது பிரத்யேகமான துவா இருக்கான்னு கேட்டா டக்குன்னு அவருக்கு சொல்ல தெரியாது. ஆனா நீங்க இந்த பக்கம் இருக்க அஜரத்து கிட்ட கேட்டு பாருங்க, அரபுகள் தான், அரபு மொழியை தாய்மொழியாக கொண்டிருப்பவர்கள் தான், ஆனால் அகீதா தெரியாதவர்கள், மன்ஹஜிலே இல்லாதவர்கள், அவர்கள் பிதாத்துகளின் அடிப்படையிலும் குராஃபத்தின் அடிப்படையிலும் தங்களுடைய சடங்குகளையும் வழிபாடுகளையும் செய்து கொண்டிருப்பவர்கள். அவர்களிடத்தில் பார்த்தால் ஒரு பேராகிராஃபிற்கு என்ன இருக்கிறது? துவாவை எழுதி வைத்திருப்பார்கள். எல்லாவற்றுக்கும் இன்றைக்கு பிரத்யேகமான துவாக்கள் இருப்பதை போலவே, அதாவது சஹீஹாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலம் அறியப்பட்ட போதிக்கப்பட்ட துவாக்களை தான் நாம் ஓத வேண்டுமே தவிர பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலம் சொல்லித்தர அறிவிக்கப்படாத எந்த துவாவையும் பிரத்யேகமாக ஓதக்கூடாது. அதனுடைய அர்த்தம் சரியாக இருந்தால் நம்முடைய தேவைகளுக்காக எப்போதும் கேட்பதை போல் கேட்கலாம். உதாரணமாக இந்த முஹர்ரம் முதல் நாளில் ஓத வேண்டிய துவா அப்படின்னு ஒரு துவாவை எழுதி வைத்திருக்கிறார்கள். அது முஹர்ரம், ஆனா அர்த்தம் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க என்ன செய்யலாம்? பொதுவாக எப்போது வேண்டுமானாலும் நாளை குறிப்பிடாமல் நேரத்தை குறிப்பிடாமல் உண்மையிலேயே அதிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு வேண்டும் என்றிருந்தால் என்ன செய்யலாம்? நம்ம துவா கேட்கலாம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு துவால என்ன கேட்கறதுலே தெரியறது இல்லை. துவாவில் தனக்கு என்ன தேவை இருக்கிறது என்றே இன்றைக்கு நிறைய பேருக்கு தெரிவதில்லை. அதனால் தான் சகோதரர்களே, உருகி துவா கேட்கக்கூடிய மக்கள் எல்லாம் இன்றைக்கு குறைந்து விட்டார்கள். உருகி உருகி அல்லாஹ்விடத்தில் தங்களுடைய கஷ்டங்களை வெளிப்படுத்தி தங்களுடைய கவலைகளை எல்லாம் அல்லாஹ்விடத்திலே போய் ஒப்படைத்து துவா கேட்கக்கூடியவர்கள் எல்லாம் இன்றைக்கு எண்ணிக்கையில் குறைந்து விட்டார்கள். ஆனால் யாரெல்லாம் இன்றைக்கு இப்படி சாதாரணமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கென்று ஒரு கஷ்டமும் அவர்களுக்கென்று ஒரு தேவையும் இருக்கும் போது அவர்கள் எப்படியெல்லாம் அழுது பிரார்த்தித்திருப்பார்கள். எல்லாருக்கும் அந்த வாழ்க்கையின் ஒரு கட்டம் வந்திருக்கும். குடும்ப வாழ்க்கையிலே இணைந்தவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை அந்த குடும்ப வாழ்க்கையிலே துவக்கத்திலே இருந்திருக்கும் போது அந்த பிரச்சனை ஆறும் வரைக்கும் என்ன விடுறது கிடையாது. நம்ம
துவாவை விடுவதே கிடையாது. படித்து முடித்து விட்டு வேலை கிடைக்கும் வரைக்கும், அந்த காலத்தில் அந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் அவன் வேலைக்காக கேட்க வேண்டிய துவாவை என்ன செய்யறது இல்ல, விடுறதே இல்லை. திருமணமாகி ஒரு ஆண்டுகள் ஆகிவிட்டது, 2-3 ஆண்டுகள் ஆகிவிட்டது, எதிர்பார்த்த மாதிரி குழந்தை வரல, குழந்தை வரும் வரைக்கும் துவாவை அவன் விடுவதில்லை. ஆனா அந்த தேவைகள் நிறைவேற்றப்பட்டு விட்டால் அவனுக்கு எந்த தேவையும் இல்லாததை போல அவன் போகிறான் அப்படின்னு குர்ஆன்ல ஒரு வசனம் வரும். அப்படித்தான் இன்றைக்கு பெரும்பான்மையானவர்களுடைய நிலைமைகள் இருக்கிறது. அதனால் அன்பு சகோதரர்களே, துஆங்கிறது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த துஆவிற்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லிக் கொடுத்திருக்கிற, கற்றுக் கொடுத்திருக்கிற அதபையும் மரபையும் பேணி நாம் என்ன செய்ய வேண்டும் சகோதரர்களே, செய்ய வேண்டும். அப்போ இதெல்லாம் இந்த பிதஅத்துகளில் உள்ளது. குறிப்பாக ஆஷூரா தினம் வரும்போது அங்கே ஒரு முக்கியமான பிதஅத் இருக்கிறது. என்ன பிதஅத் தெரியுமா? ஸலாத்துல் ஆஷூரா அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க தொழுகையிலேயே. ஏன்னா நோம்ப நிறைய புதுசா கண்டுபிடிச்சவங்க, உம்ராவை கண்டுபிடிச்சவங்க தொழுகையை கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்களா? ஆஷூராவிற்கு என்று ஒரு தொழுகை, எப்படி இன்றைக்கு நமக்கு ஸலாத்துல் ஃபஜ்ர், ஸலாத்துல் துஹர், ஸலாத்துல் அஸ்ர், ஸலாத்துல் மக்ரிப், ஸலாத்துல் இஷா என்று இருக்கிறதோ, சூரிய கிரகண சந்திர கிரகண தொழுகைகளை குறித்து வரும்போது ஸலாத்துல் குசூஃப், ஸலாத்துல் குசூஃப் என்று இருக்கிறதோ, மழை வேண்டி தொழுகை வரும்போது ஸலாத்துல் இஸ்திஸ்கா என்று இருக்கிறதோ, ஜனாசாவிற்காக தொழுகும் போது ஸலாத்துல் ஜனாசா என்று இருக்கிறதோ, லுஹா நேரத்திலே தொழக்கூடிய தொழுகை ஸலாத்துல் லுஹா என்று இருப்பதை போல ஆஷூரா நாளுக்கு என்று ஒரு பிரத்யேகமான தொழுகையை கண்டுபிடித்து ஸலாத் ஆஷூரான்னு பேரை வச்சுட்டாங்க. அப்படிதானே? சமீபத்தில் நீங்க எல்லாம் ஒரு விஷயத்தை பார்த்திருப்பீங்க. அதாவது ஒரு விஷயத்தை உருவாக்குவதோ அல்லது ஒரு விஷயத்தை மக்களிடத்தில் அது குறித்த சிறப்பை எல்லாம் சொல்லுவதெல்லாம் பெருசு இல்லை. முதல்ல அதுக்கு என்ன செய்யணும்? என்னங்க செய்யணும்? பேரு வைக்கணும். அப்படிதானே? அந்த பேரு தான் மனிதர்களிடத்திலே கொண்டு போய் எல்லாவற்றையும் சேர்க்கும். சமீபத்தில் ஒரு இடத்துல போனோம், ஃப்ரைட் இட்லி அப்படின்னு வச்சிருந்தான். இட்லி நமக்கு எப்படி தெரியும்? இட்லி நம்ம சாதாரணமா தமிழ்நாட்டு மக்கள், இலங்கை மக்கள் அதிகமா நம்ம இட்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த இட்லிக்கு ஒரு என்னன்னு போய் பார்த்தா இட்லி தான் உண்மையிலேயே. ஆனா நம்ம எதிர்பார்க்காத அளவிற்கு அதுல அந்த அந்த பிரெட்ல நம்ம போடக்கூடிய அந்த துகள்களை எல்லாம் போட்டு அந்த ஒரு மாதிரியாக ரோஸ்டட் பண்ணி அதை ஒரு டிஷ்ஷாக வைத்திருக்கிறார்கள். அந்த டிஷ்ஷை சாப்பிடணும் நமக்கு ஏன் ஆசை வருது அப்படின்னா அவன் வச்சிருக்கிற பேர். அதே போன்று நீங்க ஆஷூரா அன்னைக்கு தொழுகணும் அப்படின்னு சொன்னா மக்களுக்கு வர மாட்டாங்க. அதுக்கு ஒரு பேரை கண்டுபிடிக்கணும், ஸலாத்துல் ஆஷூரா. அது என்ன ஸலாத்துல் ஆஷூரா? லுஹருக்கும் அஸருக்கும் மத்தியில் ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்து. இதெல்லாம் அப்டேட்டட் வெர்ஷன் பீப்புள் மட்டுமே செய்யுது. நம்ம ஊர்ல இதெல்லாம் உங்க ஊர்ல எங்கேயாவது இருக்குதா? எங்கே கேள்விப்பட்டிருக்கிறீங்களா ஸலாத்துல் ஆஷூரா அப்படின்னு ஒன்று இருக்கான்னு? அது நம்ம பக்கம் கிடையாது. ஏன்னா நம்ம மக்கள் இன்னும் அப்டேட் ஆகல. அப்டேட்டட் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்க செய்யக்கூடியது தான் இந்த ஸலாத்துல் ஆஷூரா. இந்த ஸலாத்துல் ஆஷூரால என்ன நடக்கும்? 2 ரக்காத்து தொழுவாங்க. இந்த 2 ரக்காத்து லுஹருக்கும் அஸருக்கும் இடையில் 4 ரக்காத்துகள் தொழுவார்கள். அதுல ஒவ்வொரு ரக்காத்திலையும் ஒரு முறை சூரத்துல் ஃபாத்திஹா, 10 முறை ஆயத்துல் குர்சி, 10 முறை குல் ஹுவல்லாஹு அஹத், 5 முறை குலோரோபின் நாஸ் குலோரோபில் ஃபலக், இப்படி எல்லாம் ஓதி தொழுவணும். ஏன் சும்மா டக்குன்னு 2 ரக்காத் தொழுவுங்க 4 ரக்காத் தொழுவுங்கன்னா அதுல ஒரு மசாலா இருக்காது. மசாலா போட்டாதான் மக்களிடத்துல எதுவும் போய் சேரும். அப்ப என்ன செய்யணும்? வித்தியாசமான தொழுகையை வித்தியாசமான முறையில் சொன்னால்தான் அது மார்க்கெட்டிங் ஆகும். உடனே அந்த காலத்தில் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க? 4 ரக்காத்தை தொழுவணும்பா, அதுல ஒவ்வொரு ரக்காத்திலையும் சூரத்துல் ஃபாத்திஹா மட்டும் எத்தனை வாட்டி ஓதணும்? ஒரு வாட்டி தான் ஓதணும். ஆயத்துல் குர்சி எத்தனை வாட்டி ஓதணும்? 10 வாட்டி ஓதணும். குல் ஹுவல்லாஹு அஹத் 10 வாட்டி ஓதணும். குலோரோபின் நாஸ் குலோரோபில் ஃபலக் 5 வாட்டி ஓதணும். இதை முடிச்சுட்டு எஞ்சி வந்துடக்கூடாது. நீங்க என்னப்பா செய்யணும்? அடுத்து 70 முறை அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லணும். அப்படி சொன்னா என்ன ஆகும்? அதற்கும் ஏகப்பட்ட சிறப்புகள் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது சகோதரர்களே. எந்த தீங்கும் உன்னை தீண்டாது. அந்த வருடம் பூரா சூனியத்தினால் நீ பாதிக்கப்பட மாட்டாய். அந்த வருடம் பூரா கண் பார்வையினால் நீ பாதிக்கப்பட மாட்டாய். இன்னைக்கு மக்கள்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை தானங்க, கண்ணை கூட இன்னைக்கு கண்டுக்காம போயிடலாம். ஆனா எதை கண்டுக்காம போக முடியாது? கண்ணை கண்டுக்காம போக முடியாது. ஏன்? இன்னைக்கு நிறைய பேர் கண் பார்வையில் குறிப்பாக வெளிநாட்டிலே வேலை பார்க்கிற நமக்கு நிறைய அனுபவம் இருக்கும். நம்ம இங்க என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், என்ன சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோங்கிறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. கூலா உனக்கு என்னப்பா வெளிநாட்டு வாழ்க்கை, உனக்கு என்னப்பா சவுதியில இருக்கிற என்னவோ நம்ம இங்க இருக்கிற அரசவையில் அங்கம் வகிப்பதை போல, நம்ம என்னவோ இங்க ஆளும் வர்க்கத்தினுடைய பிரதிநிதிகளை போல, உனக்கு என்னப்பா நீ ஜாலி, சவுதி காசு, ரியாலு, தீனாரு, திர்ஹமு. ஆனா நம்ம என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம் நமக்கு தான் தெரியும். நல்லா யோசிங்க சகோதரர்களே. ஊருக்கு போகும்போது ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் இங்க இருக்கிற பொருட்களை பயன்படுத்தணும்னு பார்த்து வாங்கிட்டு போறோம். ஆனா நம்ம எதை பயன்படுத்துறோம்? நம்ம இன்னும் அதே அமாம் சோப்பு மார்கோ அப்படிதானங்க உண்மையில. நம்ம இங்கிருந்து விதவிதமாக எல்லாம் வாங்கிட்டு கொண்டு போறோம். நம்ம அதே ப்ளூ கலரு தேங்காய் டப்பா, அந்த தேங்காய் எண்ணெய் நம்ம எல்லாம் அங்கிருந்து வாங்கிட்டு வரோம். ஏன் அங்கிருந்து வாங்கிட்டு வரோம்?
ரொம்ப ஹை குவாலிட்டினா எதுங்க வாங்கிட்டு வரோம்? எதுக்கு வாங்கிட்டு வரோம் சொல்லுங்க? காசு கம்மி, உண்மை அதுதான். நாங்க அப்படி எங்க தேசியம் அப்படி இப்படிலாம் நமக்கு எதுவும் கிடையாது. நம்ம எல்லாம் வெளிநாட்டு பொருள் வந்தா தான் விரும்பி பயன்படுத்துவோம். எல்லாரும் ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்கும் சீப்புல இருந்து எல்லாத்தையும் வெளிநாட்டு பொருட்கள் வாங்கி கொடுக்குறோம். ஆனா அங்க இருந்து நம்ம வரும்போது 50 கிலோவோட வரும். எவ்வளவு அனுமதிக்கிறோம் அவ்வளோ. உள்ள பூரா என்ன இருக்குது? இத்து போனது இந்தியா, எதெல்லாம் தேர்ட் கிளாஸ், எதெல்லாம் அடிமட்ட குவாலிட்டியோ எல்லாத்தையும் போட்டு போட்டு எடுத்துட்டு வரோம். அடுத்த வெக்கேஷன் போற வரைக்கும் இது நம்ம கிட்ட அப்படியே இருக்கு. பேஸ்ட்ல இருந்து பிரஷ்ல இருந்து எல்லாம் அங்கிருந்து கொண்டு வரோம். எதுக்கு? நான் இந்தியன், இந்தியாவினுடைய அதெல்லாம் கிடையாது. காசு கொஞ்சமாவது கம்மியா இருக்குங்க நம்ம கம்பேர் பண்ணும்போது. ஆனா அவங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எதுவுமே தெரியாது. இப்படி கண்ணை போட்டு போட்டு பல பேர். அதனால ஹதீஸ் இது, அல் ஐனு ஹக்குன், கண் பார்வை என்பது உண்மையானதுன்னு இருக்கிறாங்க. அப்போ கண்ல இருந்து பாதிக்கணும்னா, கண் பாதிப்பிலிருந்து நீ வந்து விமோச்சனம் பெற வேண்டும் என்றால், விடுதலை பெற வேண்டும் என்றால் நீ என்ன செய்யணும்? இந்த சலாத்துல் ஆஷுராவை தொழுவணும். அது இப்படி இப்படி எல்லாம் நீ இப்படி கரெக்டா தொழுதாதான் நீ வந்து இந்த இப்படி இப்படி வித்தியாசமாக சொல்லப்பட்டிருக்கிறது யாராவது போய் தனியா செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அப்ப நமக்கு யாருடைய உதவி தேவைப்படும்? யாருடைய உதவி தேவைப்படும்? நல்லா சௌபு போட்டிருக்கிற ஏதாவது ஒரு அஜரத்தினுடைய உதவி நமக்கு தேவைப்படும். அப்ப எவ்வளவு விவரமாக அவர்கள் அன்றைக்கு எழுதி வைத்திருக்கிறார்கள் பாருங்கள். இதெல்லாம் மூடப்பழக்க வழக்கங்கள். இது எதுவுமே மார்க்கத்தில் இல்லை. இதை ஓதுவதற்கு சகோதரர்களே, தொழுவதற்கு ஒரு காரணமும் சொல்லப்பட்டிருக்கிறது. எதுவுமே காரணம் சொல்லப்படாமனா என்ன செய்யாது? சந்தையில நிக்காது. நீங்க பேரை புதுசா போட்டு மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஆனா ரொம்ப காலம் நிக்கணும்னா அதுக்கு என்ன செய்யணும்? சந்தைப்படுத்துவதற்கு சமயோசித காரணங்கள் சொல்லப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆஷுரா நோன்பு வைப்பதற்கு வரலாற்று ரீதியாக ஒரு காரணத்தை சொன்னார்கள். என்ன காரணம் சொன்னாங்க? என்ன காரணம் சொன்னாங்க? அட சொல்லுங்களேங்க யாராவது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனிடம் இருந்து அல்லாஹ் காப்பாற்று. பனு இஸ்ரவேலர்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயத்தை ஃபிரௌனிடம் இருந்து காப்பாற்று. அதே போன்று இதற்கு என்னெல்லாம் காரணம் சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? இந்த மாதிரி எதெல்லாம் இஸ்லாமிய வரலாற்றில் அசாதாரண நிகழ்வுகளோ, எதுவெல்லாம் அற்புதங்கள் என்றும் அதிசயங்கள் என்றும் அந்தந்த சமூகங்களிலே பார்க்கப்பட்டதோ, இன்று வரைக்கும் அதை ஆச்சரியத்தோடு நாம் படித்துக் கொண்டிருக்கிறோமோ, அந்த எல்லா சம்பவமும் அன்னைக்கு தான் நடந்துச்சுன்னு அடிச்சு விட்டானுங்க. எதுல இருந்து? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தௌபாவை எல்லாம் ஏற்றான் குர்ஆன்ல வருது இல்லையா? அது நடந்தது ஆஷுராவுக்கு தான். சும்மா நாள் கிடையாது இது. இது இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளுங்கிறது சாதாரணமான நாளாக நீ நினைத்து விடாதே. அதில் தான் என்னது? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. ஆதம் நபிக்கு அப்புறம் ஃபேமஸ் ஆனவங்க யாரு? நூஹ் நபி. நூஹ் நபியுடைய வாழ்க்கையில ஃபேமஸா நடந்தது எது? கப்பல் சம்பவம். அந்த கப்பல் சம்பவம் நடந்தது ஆஷுரால தான் போட்டான் ஒரு போடு. சரி, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அப்புறம் அப்படியே நம்ம பார்த்தோம்னா நபிமார்கள் இருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில ரொம்ப பெரிய சம்பவம்னா எதை சொல்லுவோம்? நெருப்புல இருந்து பாதுகாக்கப்பட்டுச்சு. அது நடந்தது ஆஷுரால தான். சரி, இப்ராஹிம் நபிக்கு அப்புறம் யாரு? இஸ்மாயில் நபி. இஸ்மாயில் நபிக்கு இப்ராஹிம் நபிக்கு தொடர்பாக நடந்த பெரிய சம்பவம் எது? எது? கனவுல கண்டாங்களா இல்லையா? அறுத்து பலியிடுவதற்கு அங்க போகும்போது கூட்டு போனாங்களா இல்லையா? அங்க அவங்க அறுக்க எத்தனித்த போது ஒரு ஆட்டை வச்சு அல்லாஹ் காப்பாத்தினானே, அது நடந்தது ஆஷுராலன்ட்டான். சரி, அடுத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வரலாறுல நடந்த பெரிய விஷயம் எது? எது? கிணத்துல விழுந்ததுன்னு சொன்னா ஆஷுரானிக்கு கிணத்துல விழுந்தோம் பண்றோம், அதை சொல்லல. விவரம் அதெல்லாம் சொல்லும்போது ரொம்ப தெளிவான மாலை எழுதி வச்சிருந்தாங்க. அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு தெரியும் இவ்வளவு நெருக்கமாக தன்னுடைய மகனை வளர்த்தாங்க. சொந்த சகோதரர்களின் பொறாமையின் காரணத்தினால் பன்னெடுங்காலம் அவர்கள் பிரியும் சூழல் ஏற்பட்டது. அதனால யூசுப் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லனா துயரங்கள் மனக்கவலைகளுக்கு ஆளாக்கப்பட்டு எந்த அளவுக்குன்னா, இன்னமா அஷ்கு புஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ், என்னுடைய கஷ்டத்தையும் என்னுடைய கவலையையும் என்னுடைய சங்கடத்தையும் நான் என் இறைவனிடத்தில் தான் முறையிடுவேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு யாக்கூப் நபியின் பிரிவை நினைத்து நினைத்து எந்த அளவிற்கு வாடுகிறார்கள் என்றால், உடன் சுத்தி நிற்பவர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க? நீ யூசுஃபை நினைத்தே உன்னுடைய வாழ்க்கை முடிந்து விடுமோ, யூசுஃபை நினைத்தே நீ உங்களுடைய வாழ்க்கையினுடைய இறுதிக்கு நீங்கள் போய்விடுவீர்களோ என்று சுற்றி இருப்பவர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு மகனின் மீது பிரியம் அவர்களுக்கு இருந்துச்சு. அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பம் கடைசியா ஒன்னாச்சு பாருங்க, அது நடந்தது ஆஷுரா நடிச்சு விட்டு. இப்படி சொன்னா தானே நமக்கு சந்தைப்படுத்த முடியும். எதையும் சகோதரர்களே சந்தைப்படுத்துவதற்கு என்ன வேணும்? ஒரு காரணம். இன்றைக்கு அதைத்தானே இந்திய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது.
எதெல்லாம் இந்த சமூகத்திலே ஒழிக்கப்பட வேண்டுமோ, எதெல்லாம் இந்த சமுதாயத்திலே கிருமிகள் என்றும் கிருமி நாசினி, அதாவது கிருமி என்று அது முழுக்க முழுக்க புறக்கணிக்கப்பட வேண்டுமோ, அவைகளெல்லாம் இன்றைக்கு சந்தைப்படுத்தப்படுகிறது. எப்படி சந்தைப்படுத்தப்படுகிறது? தப்பும் தவறமான வரலாற்று புராணங்களை சொல்லி சொல்லி. ஒரு ஆள் கூட ஆர்எஸ்எஸ்ஸிலும் இந்த இவர்களிலும் சுதந்திர போராட்டத்திலே பங்கெடுக்கவே இல்லை. ஆனா இந்தியாவை உருவாக்கியதே நாங்கள் தான் என்று தப்பும் தவறுமான வரலாறுகள் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பொய்யான காரணங்கள் சொன்னால் தான் சந்தைப்படுத்தப்பட்ட விஷயங்கள் நிற்கும் நிலைக்கும். இதே காரியத்தை தான் இஸ்லாத்திற்கு வெளியே இருக்கிற எதிரிகளும் செய்தார்கள், இஸ்லாத்திலே உள்ளே இருந்த இஸ்லாத்திற்கான எதிரிகளும் செய்தார்கள். என்ன செஞ்சாங்க? அந்த சலாத்துல் ஆஷராவை நீங்கள் தொழ வேண்டும், அது இப்படி எல்லாம் தொழுவணும், அதுல இருக்கிற பிரத்யேகமான துவாவை நீங்கள் ஓதணும். இப்படி ஓதுனீங்கன்னா அந்த வருஷத்துல உங்களுக்கு மௌத்து வராது, அந்த வருஷத்துல உங்களுக்கு சூனியத்தினால் நீங்கள் பாதிக்கப்பட மாட்டீங்க, அந்த வருடத்திலே நீங்கள் கண் பார்வையினால் பாதிக்கப்பட மாட்டீர்கள். ஏன்னு தெரியுமா? அந்த நாள்ல தான் இந்த எல்லா சம்பவங்களும் நடந்துச்சு. அப்போ சகோதரர்களே, அப்ப இந்த சலாத்துல் ஆஷூரா என்கிற பெயரில் நிறைவேற்றப்படக்கூடிய தொழுகையும் என்னது? பித்அத் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு பித்அத், கொள்கை சார்ந்த ஒரு பித்அத், அஹ்லுஸ் சுன்னாவுக்கு எதிரானவர்களாக இருப்பவர்களுடைய தொடர்பிலே வரக்கூடிய ஒரு பித்அத். அது என்னது சகோதரர்களே? இந்த 10ஆம் நாளன்று பித்அத்துல் ஹுஸ்னி வல் மஅஸம், கவலைகளையும் துக்கத்தையும் அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு பித்அத். எதுக்காக? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள். கர்பலா என்கிற இடத்திலே நடைபெற்ற சம்பவத்தை ஒட்டி என்ன செய்யப்படுகிறது சகோதரர்களே? துக்கங்கள் அனுஷ்டிக்கப்படுகிறது, துக்கங்கள் அனுஷ்டிக்கப்படுகிறது. அது குறிப்பாக ஷியாக்களிடமிருந்து உருவாக்கப்பட்ட அந்த கொள்கையை நம்முடைய தமிழ்நாட்டிலே இருக்கிற சில இடங்களிலே கூட அதை பார்க்கலாம். குறிப்பாக திருவல்லிக்கேணி பகுதியிலே நீங்கள் சென்றால் அங்கே இது விமரிசையாக நீங்கள் பார்க்கலாம். முஹர்ரம் வந்து விட்டால் அங்கு இருப்பவர்களை கையிலேயே பிடிக்க முடியாது. 1000 விளக்கு பகுதியில் நீங்க போன 1000 மாஸ்க் ஒரு பள்ளி இருக்கு, 1000 லைட் மாஸ்க் போயிருக்கீங்களா? அந்த பள்ளியில் இருந்து ஆரம்பிக்கும் அந்த ட்ரிபிளிகேன் அந்த ராயப்பேட்டா பகுதியில் பூரா இவர்களுடைய அமர்க்கலங்கள் தாங்க முடியாது. பஞ்சா எடுப்பார்கள். பஞ்சா எடுப்பதுனா என்ன? 5 விஷயங்கள் புனிதப்படுத்தப்பட்டது என்பதை காட்டி, இந்த எப்படி முஸ்லிம் அல்லாதவர்கள் இந்துக்கள் தீமிதி திருவிழாவை நடத்துவார்களோ, அவரவர்களுடைய மதத்திலே பூஜைகளும் புனஸ்காரங்களும் நடக்குமோ, பல்வேறு விதமான மூட பழக்க வழக்கங்களை அவர்கள் மேற்கொள்வார்களோ, அதே போன்ற மூட பழக்க வழக்கங்களை இஸ்லாமியர்கள் என்கிற பேரில் அவர்கள் செய்வதை பார்க்கலாம். இந்த நாளில் தங்களை காயப்படுத்தி கொண்டு, இரத்த காயத்தை ஏற்படுத்தி கொண்டு மோசமான முறையில் இன்றைக்கு வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. இவர்கள் குறித்த எச்சரிக்கையும் விழிப்புணர்வு நமக்கு வர வேண்டும். குறிப்பாக இந்தியாவிலும் இலங்கையிலும் இன்றைக்கு இவர்களுடைய அந்த தலையீடு, இவர்களுடைய வளர்ச்சி இன்றைக்கு அதிகமாக மாறிவிட்டது. இவர்களை அரசாங்கம் ஊக்குவிக்கிறது, குறிப்பாக இந்திய அரசாங்கம். நீங்க பாத்தீங்கன்னா அவங்க கான்ஃபரன்ஸ்ல நம்ம பிரைம் மினிஸ்டர் உட்கார்ந்துருவார். எந்த பிரைம் மினிஸ்டர்? இந்தியர்களுக்கான வெளிநாட்டு வாழ் பிரதமர். இந்தியர்களுக்கான வெளிநாட்டு வாழ் பிரதமர் என்ன அப்பாயின்மெண்ட் இருந்தாலும் இவங்க ஃபங்க்ஷன் வந்தா கரெக்டா வந்துருவாரு. இல்லனா இவருக்கு அடுத்த கிரேட்ல இருக்கிற ஏதாவது முக்கியமான மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் அவர்களை பார்க்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அவர்கள் அரசாங்கத்தோடு தொடர்பு வைத்திருக்கிறார்கள். நீங்க பார்க்கலாம், இன்றைக்கு இவர்கள் மூலம் நடத்தப்படக்கூடிய எந்த கூட்டத்திலையும் ஒரு 4 தொப்பியோட ஒரு 4-5 டிக்கெட் அங்க நின்றுகிட்டு இருக்கும். அது யாரு? இந்த கேஸ். எது? இஸ்லாத்தினுடைய எதிரிகளாக, அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்திற்கு எதிரிகளாக இருக்கக்கூடிய இவர்கள் தான் இன்றைக்கு இஸ்லாத்திற்கு எதிரான எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த பித்அத்தையும் நாம் இந்த இடத்தில் விழிப்புணர்வோடு எச்சரிக்கை உணர்வோடு பார்க்க வேண்டும். வேடிக்கை பார்ப்பதற்கு கூட எங்கே போகக்கூடாது சகோதரர்களே. இன்றைக்கு நம்முடைய மக்கள் இதனுடைய விபரீதம் தெரியாமல் மார்க்கத்திற்கு முரணாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்த, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவம் என்று குறிப்பிட்ட எல்லாமே அங்கே அரங்கேற்றப்படுகிறது. ஆண் பெண் கலப்பு அங்கே அரங்கேற்றப்படுகிறது. தன்னை காயப்படுத்திக் கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா? ரத்தம் ஒருவரைக்கும் தன்னை அறிந்து கொள்வதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறதா? இன்னும் சொல்ல போனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், லைஸ மின்னா மன் லதமல் ஹுதூத வ ஷக்கல் ஜுயூப வ தஆ பிதஅவல் ஜாஹிலியா. யார் ஒருவர் தன்னைத்தான் முகத்திலே அறிந்து கொள்கிறானோ, தன்னுடைய ஆடைகளை கிழித்துக் கொள்கிறானோ, அறியாமை கால அந்த கோஷங்களை எழுப்புகிறானோ, அவன் நம்மை சார்ந்தவன் அல்ல. ஒப்பாரி வைப்பதற்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறதா? 3 தினங்களுக்கு மேல் துக்கம் அனுஷ்டிக்க கூடாது என்று மார்க்கத்தின் தெளிவான தீர்ப்பு இருந்தும் இன்றைக்கு மோசமான முறையில் அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கலாம். ஆனா தெளிவாக இவர்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அன்றைக்கு நடந்தது நன்மையா தீமையா? நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். உண்மையிலேயே அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு பெரிய அருளை செய்தான். ஏன்? அவர்கள் ஷஹாதத்தானார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுவார் என்பது ஏற்கனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்துவிட்டு போன செய்தி அது. அப்போ ஷஹாதத், அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்படுதல் என்கிற நன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நாடி இருக்கிறான்.
உண்மையிலேயே சகோதரர்களே, ஒருவருடைய இறப்பிற்காக நாம் அதிகம் அதிகம் துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும் என்றால் யாருடைய துக்கத்துங்க, யாருடைய இறப்புக்குங்க துக்கம் அனுஷ்டிக்கணும்? அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துக்கத்திற்கு தான் நம்ம அனுஷ்டிக்கணும். இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துடைய டேட் கூட இவர்களுக்கு தெரியாது. அன்னைக்கு இவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அப்ப அன்பு சகோதரர்கள், இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த பிதஅத்தில் அன்றைக்கு அவர்கள் அரங்கேற்றக்கூடிய எந்த விதமான பூஜைகளிலும் புனஸ்காரங்களிலும் அனாச்சாரங்களிலும் நாம் பங்கெடுப்பதோ, அதை வேடிக்கை பார்ப்பதற்காக கூட அந்த இடத்திலே போவதோ முற்றிலுமாக நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது இந்த மாதத்திலே தடை செய்யப்பட வேண்டிய மிக மிக பெரிய முக்கியமான பிதஅத். அடுத்த பிதஅத் என்ன? இதுவும் நம்ம பகுதிகளில் அல்ல, அதாவது ஹவாரிஜிகளிடத்திலே இருக்கக்கூடிய பிதஅத். இந்த ஹவாரிஜிகள் யார்? இவர்களும் அஹ்லு சுன்னாவிற்கு எதிரானவர்கள். தர்பியாவிலே நீங்கள் அவர்களை குறித்து விவரமாக அல்ஹம்துலில்லாஹ் பல பங்கு பெற்றவர்கள், பயனடைந்திருப்பீர்கள். அந்த ஹவாரிஜிகளிடத்திலே என்ன பிதஅத் தெரியுமா? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டதை சந்தோஷ தினமாக அவர்கள் அங்கே அனுஷ்டிக்கிறார்கள். எப்படி இந்த ஷியாக்களும் இவர்கள் எல்லாம், அவர்களை சார்ந்திருப்பவர்கள் எல்லாம் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டதை கவலைக்குரிய ஒன்றாக ஆக்கி இஸ்லாமிய மார்க்கத்தை கேலி பொருளாக காட்டுகிறார்களோ பிற மக்களுக்கு மத்தியிலே, அதே போன்று அந்த நாளில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அவர்கள் அன்றைக்கு செயல்படுப்பதை பார்க்கலாம். அதை நாம் என்ன செய்ய வேண்டும் சகோதரர்களே? புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இறுதியாக இன்னொரு பிதஅத்தும் இருக்கிறது. இதுவும் அப்டேட்டட் பீப்புள் மட்டுமே செய்வது. அந்த ஆஷூரா தினத்தன்று போய் குறிப்பாக நோயாளிகளை நலம் விசாரிப்பது. அந்த நாளில் மட்டும் அவங்க என்ன செய்வாங்க? ஒரு குறிப்பாக அந்த நாளை அவர்கள் கணக்கெடுத்து அந்த நாளை குறித்து வைத்து அந்த நாளுக்கு மட்டும் போய் நோயாளிகளாக இருக்கக்கூடியவர்களை போய் நலம் விசாரிப்பார்கள். இதற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இட்டு கட்டப்பட்ட ஒரு செய்தி ஆதாரமாக இருக்கிறது. யார் அந்த நாளில் போய் நோயாளிகளை நலம் விசாரிக்கிறாரோ அவருக்கு இத்தகைய இந்த நன்மைகள் எல்லாம் இருக்கிறது என்று பொய்யும் புரட்டுமாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிற செய்தி. இப்படி சகோதரர்களே, எல்லா விஷயங்களிலும் இன்றைக்கு பிதஅத்துகள் சமுதாயத்திலே நுழைந்துதான் இன்றைக்கு சமுதாய மக்கள் சுன்னாவை விட்டு வெருண்டோடுவதை பார்த்து கொண்டிருக்கிறோம். சுன்னாக்கள் ஏன் இன்றைக்கு மக்களால் செயல்முறைப்படுத்தப்படுவதில்லை, உயிரோட்டமாக நிறைவேற்றப்படுவதில்லை என்று சொன்னால், சுன்னாக்களை விட்டு விலகியவர்கள், அதாவது பிதஅத்திற்குள் போய்விட்டார்கள். ஒரு இடத்திலே பிதஅத் வந்து விட்டால் நிச்சயமாக அந்த இடத்திலே சுன்னா என்ன செய்யப்படாது சகோதரர்களே? நிலைநாட்டப்படாது, நிறைவேற்றப்படாது. அதனால் தான் ஒவ்வொரு ஜுமா உறவிலும் அகிலத்தினருடைய அண்ணலம் பெருமானார் மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்கள். குல்லு பிதஅத்தின் தலாலா வ குல்லு தலாலத்தின் ஃபின்னார். அதாவது இன்ன ஷர்ரல் உமூரி முஹதஸாத்துஹா, காரியங்களிலேயே மிக மிக மோசமானது இந்த மார்க்கத்தில் புதுமைகளை உண்டாக்குவது. புதுமைகளை மார்க்கத்தின் பெயரால் உண்டாக்கப்படுவது எதுவாக இருந்தாலும் அதற்கு பேர் பிதஅத் ஆகும். அந்த எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகளாகும். அந்த வழிகேடுகள் எதிரே கொண்டு போய் சேர்க்கும்? நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். யார் நம்முடைய இந்த மார்க்கத்தில் புதுமையை உண்டாக்குவாரோ அவரும் அவர் செய்த செயலும் ரத்து செய்யப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ஆதலால் இந்த முஹர்ரம் மாதத்தோடு ஒட்டி இந்த பிதஅத்துகள், இது ஒரு 10 பிதஅத்துகள் மட்டும் ஒரு வரிசை கிரமமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது அல்லாமல் என்ன விஷயங்கள் நடைபெற்றாலும் நீங்கள் மதிக்கிற, அதாவது மார்க்கத்தை குர்ஆன் சுன்னாப்படி உங்களுக்கு எத்தி வைக்கிற ஒரு உலமாவிடத்தில், ஒரு மார்க்க அறிஞரிடத்திலே நீங்கள் கேட்டு தெளிவு பெற்று இது சுன்னாவா, இது சுன்னாவின்படி கடைபிடிக்கப்படுவதற்கு அனுமதி உண்டா அல்லது இது பிதஅத்தா என்கிற தெளிவு, அந்த விழிப்புணர்வை எப்போதும் நாம் பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த பிதஅத்திலிருந்து, பாவங்களிலிருந்து முழுமையாக நாம் விலகி நின்றால் மட்டும்தான் சுன்னாவை நாம் முறைப்படி நிறைவேற்றி அதற்குரிய முழுமையான கூலியை அல்லாஹ்விடத்திலே பெற முடியும். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக, சுன்னாவை நிறைவேற்றக்கூடிய மக்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியருள்வானாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரதாம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.